ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் ஏதோ கையில் வச்சுருக்கா. அவள் ஏதோ கையில் வச்சுருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி ஹேஸ் சம்திங் இன் ஹர் ஹேண்ட். ஷி ஹேஸ் சம்திங் இன் ஹர் ஹேண்ட். ஷி ஹேஸ் சம்திங் அப்படின்னா அவள் ஏதோ வச்சுருக்கா. ஷி ஹேஸ் அவள் வச்சுருக்கா. சம்திங் ஏதோ அவள் ஏதோ வச்சுருக்கா. இன் ஹர் ஹேண்ட் அவளோட கையில். ஹேண்ட் அப்படின்னா கை. ஸோ இன் ஹர் ஹேண்ட் அப்படின்னா அவளோட கையில் அவள் ஏதோ வச்சுருக்கா. ஷி ஹேஸ் சம்திங் இன் ஹர் ஹேண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஏதோ வச்சிருந்தா. அவள் ஏதோ வச்சு இருந்தா. பாஸ்ட் டென்ஸில். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஷி ஹேட் சம்திங். ஷி ஹேட் சம்திங் அப்படின்னா அவள் ஏதோ வச்சுருந்தா. ஷி ஹேட் சம்திங். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன வச்சுருக்கேன். நான் என்ன வச்சுருக்கேன். நான் என்ன வச்சுருக்கேன். என்னமோ சொல்கிறியே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டு ஐ ஹாவ். வாட் டு ஐ ஹாவ். வாட் டு ஐ ஹாவ் அப்படின்னா நான் என்ன வச்சுருக்கேன். வாட் டு ஐ ஹாவ். ஸோ ஹாவ் அப்படின்னா வச்சுருக்குது. ஸோ வாட் டு ஐ ஹாவ் அப்படின்னா நான் என்ன வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த சேம். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த சேம். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா நான் அனுபவிச்சிருக்கேன். த சேம் அதே தான். நானும் அதே அனுபவிச்சிருக்கேன். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த சேம். ஓகேவா? ஸோ இங்கே ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா இங்கே வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த சேம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன நிறுத்திட்டான். அவன் என்ன நிறுத்திட்டான். அவன் என்ன தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ ஸ்டாப்ட் மீ. ஹீ ஸ்டாப்ட் மீ. ஹீ ஸ்டாப்ட் அப்படின்னா அவன் நிறுத்தினான். ஹீ ஸ்டாப்ட் மீ அப்படின்னா அவன் என்ன நிறுத்திட்டான். ஹீ ஸ்டாப்ட் மீ அவன் என்ன தடுத்துட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ எதிர்பார்க்குறான். அவன் ஏதோ எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங். ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங். ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ். எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா எதிர்பார்க்கிறது. ஸோ ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் அப்படின்னா ஏதோ அவன் ஏதோ எதிர்பார்க்குறான். ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வேறு ஏதோ பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவன் வேறு எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். ஹீ அப்படின்னா அவன். இஸ் டாக்கிங் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கான். ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் அப்படின்னா பற்றி. எதை பற்றி? சம்திங் எல்ஸ் வேறு எதையோ பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். அவன் வேறு எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? டாக்கிங் அப்படின்னா பேசுகிறது. ஸோ இஸ் டாக்கிங் அப்படின்னா பேசிக்கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் டூயிங் ஆல் தீஸ். ஐ வாஸ் டூயிங் ஆல் தீஸ். ஐ வாஸ் டூயிங் அப்படின்னா நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல் தீஸ் இது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டூயிங் ஆல் தீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இது எல்லாமே பண்ணுவியா. நீ இது எல்லாமே பண்ணுவியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஏதோ தப்பாக தோணுனது. எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt something bad. I felt something bad. I felt அப்படின்னா எனக்கு தோணுனது. Something bad ஏதோ தப்பா. எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு. I felt something bad. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு இப்போ ஏதோ தப்பாக தோணுது. எனக்கு இப்போ ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லணும்னா I feel something bad. I feel something bad. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு அடியில் ஏதோ இருக்குது. அதுக்கு அடியில் ஏதோ இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Something is under that. Something is
அண்டர் தேட் சம்திங் அப்படின்னா ஏதோ, இஸ் அப்படின்னா இருக்குது, சம்திங் இஸ் ஏதோ இருக்குது, அண்டர் அடியில், தேட் அதுக்கு, அதுக்கு அடியில் ஏதோ இருக்குது, சம்திங் இஸ் அண்டர் தேட் அதுக்கு அடியில் ஏதோ இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு அடியில் நான் எதையோ பார்த்தேன், அதுக்கு அடியில் நான் எதையோ பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I saw something under that. I saw something under that. I saw அப்படின்னா நான் பார்த்தேன். சியோட பாஸ்ட் டென்ஸ் saw. I saw நான் பார்த்தேன். Under something அப்படின்னா எதையோ, நான் ஏதோ பார்த்தேன். Under that அதுக்கு அடியில், அதுக்கு அடியில் நான் எதையோ பார்த்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ரொம்ப கவனக்குறைவாக இருந்த, நீ ரொம்ப கவனக்குறைவாக இருந்த. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You were very careless. You were very careless. Careless அப்படின்னா கவனக்குறைவாக இருக்கிறது, கவனக்குறைவு. You were அப்படின்னா நீ இருந்த, past tense. You were அப்படின்னா நீ இப்போ இருக்க, you were அப்படின்னா நீ இருந்த. You were very careless அப்படின்னா நீ ரொம்ப கவனக்குறைவாக இருந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அதை எனக்கே தெரியாமல் நான் அதை பண்ணிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did that unknowingly. I did that unknowingly. Unknowingly அப்படின்னா தெரியாமல். I did that நான் அதை பண்ணிட்டேன், தெரியாமல் நான் அதை பண்ணிட்டேன். I did that unknowingly. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட கேள்விக்கு இது பதில் இல்லை, என்னோட கேள்விக்கு இது பதில் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is not the answer for my question. This is not the answer for my question. This is not the answer அப்படின்னா இது பதில் இல்லை. For my question என்னோட கேள்விக்கான பதில் இது இல்லை. This is not the answer. Answer அப்படின்னா பதில். ஸோ this is not the answer இது பதில் இல்லை. For my question என்னோட கேள்விக்கான பதில் இது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will know in a while. You will know in a while. You will know உனக்கு தெரியும், உனக்கு தெரிய வரும். In a while கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிய வரும். You will know in a while. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன், நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not let you in. I will not let you in அப்படின்னா நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். I will not let அப்படின்னா நான் உள்ளே விட மாட்டேன். I will not let you அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன். I will not let you in அப்படின்னா நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ எனக்கு பின்னாடி தான் இருந்தா, அவ எனக்கு பின்னாடி தான் இருந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She was behind me. She was behind me. She was அப்படின்னா அவள் இருந்தா, behind பின்னாடி. She was behind me எனக்கு பின்னாடி, அவள் எனக்கு பின்னால் இருந்தா. She was behind me. ஸோ இதுவே அவள் உனக்கு பின்னாடி இருப்பா, அவள் உனக்கு பின்னாடி இருப்பா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு யாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே 5 பேர் இருந்தாங்க, அங்கே 5 பேர் இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There were 5 people. Or we can say there were 5 members. There were அப்படின்னா அங்கே இருந்தாங்க. There were 5 people அப்படின்னா 5 பேர், அங்கே 5 பேர் இருந்தாங்க. There were 5 people. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் பொறுப்பெடுத்துப்பான், அவன் பொறுப்பு எடுத்துப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will take the responsibility. He will take the responsibility. He will take the responsibility அப்படின்னா அவன் பொறுப்பெடுத்துப்பான். ஸோ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா வந்தால் டேக் தான் வரணும். ஓகேவா? ஸோ அவன் பொறுப்பெடுத்துப்பான். He will take the responsibility அப்படின்னா பொறுப்பு. ஸோ அவன் பொறுப்பெடுத்துப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் புரிஞ்சிக்க மாட்டேனா, நான் புரிஞ்சிக்க மாட்டேனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
ஒன்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிஞ்சிக்க மாட்டேனா. ஒன்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓன்ட் அப்படின்னா வில் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஓன்ட். ஒன்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நான் புரிஞ்சிக்க மாட்டேனா. ஓகேவா? ஸோ இதுவே நான் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நான் புரிஞ்சிக்க மாட்டேன். ஓகேவா? எல்லாரும் அதுக்காக இங்கே வந்தாங்க. எல்லாரும் அதுக்காக இங்கே வந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் கேம் ஹியர் ஃபார் தேட். எவ்ரி ஒன் கேம் ஹியர் ஃபார் தேட். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். கேம் அப்படின்னா வந்தாங்க. ஸோ கம் அப்படின்னா வரது. கேம் அப்படின்னா வந்தாங்க. ஸோ வரதோட பாஸ்டன்ஸ் வந்தாங்க. கம்மோட பாஸ்டன்ஸ் கேம். எவ்ரி ஒன் கேம் ஹியர் இங்கே. ஃபார் தேட் அதற்காக. அதுக்காக எல்லோரும் இங்கே வந்தாங்க. எவ்ரி ஒன் கேம் ஹியர் ஃபார் தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அதை தவிர நான் வேறு எதையுமே பார்க்கல. அதை தவிர வேறு எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't see anything other than that. I didn't see anything other than that. I didn't see அப்படின்னா நான் பார்க்கல. anything எதுவும். other than that அதை தவிர. அதை தவிர நான் வேறு எதையுமே பார்க்கல. I didn't see anything other than that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் அதை சொல்ல முடியுமா? உன்னால் அதை சொல்ல முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கேன் யூ சே தட். உன்னால் அதை சொல்ல முடியுமா? கேன் யூ சே தட் அப்படின்னா உன்னால் அதை சொல்ல முடியுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்மளால் அது இல்லாமல் வாழ முடியாது. நம்மளால் அது இல்லாமல் வாழ முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we can't live without that. we can't live without that. we can't live அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது. live அப்படின்னா வாழ்கிறது. ஸோ we can't live without that அப்படின்னா அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? அது இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.